The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. தொடர்ச்சியா நீங்க வந்து சொன்னீங்க நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டு வருது. இந்த முறை வந்து உங்களுக்கான வாக்கு வங்கி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நாங்கள் வெல்வோம் நம்புறோம். வெல்வோம் நம்புறோம். வெற்றியை தான் நாங்கள் எதிர்நோக்கியிருக்கோம். வாக்கு விழுக்காடும் உயரும் நம்புறோம். ஏன்னா கரும்பு விவசாயி சின்னமும் உங்க கையில இல்லை. அதாவது இப்போ திமுக அதிமுகவுக்கு சின்னம் வந்து முதன்மையான விஷயம். இப்போ என்னன்னா ரெட்டலை சின்னம் வந்து அதிமுகவில் பறிக்கப்பட்டு அது ஓபிஎஸ்ட்டு கொடுக்கப்பட்டாலோ இல்லை வந்து டிடிவிட்டு கொடுக்கப்பட்டாலோ இல்லை வந்து தீபாட்ட கொடுக்கப்பட்டாலோ இல்லை சசிலாட்ட கொடுக்கப்பட்டாலோ வாக்கு அங்கே தான் விடும். இங்கே திமுக பொறுத்த வரைக்கும் உதயசூரி சின்னத்தை பறிச்சுட்டு வேற ஒரு சின்னத்தை நிற்க சொன்னால் திமுக டெபாசிட் வாங்காது. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குங்கிறது எங்கள் தத்துவத்துக்கு, எங்கள் கோட்பாட்டுக்கு, எங்கள் கட்சிக்கு. ஆனால் அந்த சின்னத்துக்கு தானே நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா அது அநீதி. அது அநீதி. சின்னத்தை பறிச்சது அநீதி. அந்த அநீதியை சாடுறோம். அப்புறம் எங்கள் கோட்பாட்டோடு புரிஞ்சு வரக்கூடிய சின்னம். நாங்கள் விவசாயத்தை மையப்படுத்திய தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை கட்டமைப்புன்னு சொல்கிறோம். விவசாயிகளை வந்து அரசு ஊழியர்களை ஆக்குவோங்கிறோம். விவசாயத்தை தேசிய பணியை ஆக்குவோங்கிறோம். அப்போ எங்கள் கோட்பாட்டோட ஒரு சின்ன பொருந்தி வருங்கிறப்ப அந்த சின்னத்தை கூடுதலாக விரும்புகிறோம். அப்போ பறிக்கிறப்ப அநீதியை தெரியுது. அப்போ அநீதியை சாடுறோம், கண்டிக்கிறோம். ஆனால் அதை கடந்து நான் களத்துலையும் பார்த்தேன். களத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி சின்னம் வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தலை. அதெல்லாம் தேடி போய் நாம் தமிழர் கட்சி ஓட்டு போட நினைக்கிறவங்க தேடி போய் நாம் தமிழர் கட்சி சின்னப்பா என்னப்பான்னு கேட்டு வந்து ஓட்டு போட்டாங்க. அதனால் கிராமப்புறத்தில் எங்கள் ஊர்லேயே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல. பறிக்கிறதா சொல்கிறீங்களா? முதல்ல வரவங்களுக்கு முன்னுரிமை அதன் அடிப்படையில் தானே கொடுத்தாங்க. அதுவே தவறான முறைங்க. முதல்ல இப்போ பாஜக கூட்டணியில் வந்து டிடிவி தினகரன் இருந்தார். டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு. ஈரோடு கிழக்கு கிடைத்தது நினைக்கிறேன். ஈரோடு கிழக்கு கிடைத்ததில் வந்து அவர் போட்டி போடல. ஏன் போட்டி போடலன்னா சின்ன வழங்கலை, நான் கேட்ட குக்கர் சின்னத்தை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக போட்டி போடாமல் இது பண்ணார். அதே போல் ஜி.கே. வாசன் அவர் வந்து 2016 மக்களை கூட்டணி இருக்கிறப்ப அன்னைக்கு வந்து தென்னந்தோப்பு சின்னத்தில் நின்னார். 2019 நினைக்கிறேன் அதிமுகவோட ரெட்டலை சின்னத்தில் நின்னார். அப்போ அவருக்கும் சின்னம் கிடைக்கல. அவருக்குமே சின்னம் கிடைக்காம கஷ்டப்பட்டார். அப்போ அவருக்கு இன்றைக்கி பார்த்தா அவருக்கு அதே சைக்கிள் கிடைக்குது, அவருக்கு அதே அந்த குக்கர் கிடைக்குது. இந்த பக்கம் பார்த்தா விசிக்காவும் சின்னம் கிடைக்க மாட்டேங்குது, பானை கிடைக்காம அப்புறம் வந்து 2 தொகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரிகள்கிட்ட பேசி சுயேட்சைகள் அந்த சின்னத்தை கேட்காத அளவு கேட்டு போடுறாங்க. மற்றபடி தேர்தல் கொடுக்கல. அந்த பக்கம் பார்த்தா மதிமுகவுக்கு கொடுக்கப்படலை. அவங்களுக்கு வந்து தீப்பெட்டி கொடுக்குறாங்க, பம்பரம் கொடுக்கப்படலை. அது எப்படி பாஜக ஆதரவு ஆட்களுக்கு, பாஜக கூட்டணி இருக்கிறவங்களுக்குலாம் சின்னம் கிடைக்குது, பாஜக எதிர் திசையில் இருக்கிறவங்க சின்னம் கிடைக்கல. பார்ட்டி வேறுனாலும் I prefer Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.